அருகில் வாருங்கள் ஞானிகளே. காசி நகரில் நிகழ்ந்த ஒரு அதிசயக் கதையை நான் சொல்லப் போகிறேன். எதுவும் இல்லாமல் நம்பிக்கையை மட்டுமே வைத்திருந்த ஒரு மனிதன். அந்த நம்பிக்கை அவன் வாழ்க்கையையும் அவனை சுற்றிய உலகத்தையும் எப்படி மாற்றியது என்பதின் கதை இது. இன்னொரு தெரு, இன்னொரு காலியான பாத்திரம். என் கால்கள் சோர்ந்து விட்டன, ஆனால் என் வயிறு இன்னும் அதிகமாக பசிக்கிறது. என் வாழ்க்கையின் இந்த சோதனைக்கு முடிவே இல்லையா? நண்பா, உலகத்தின் பாரம் முழுவதையும் தோளில் சுமந்தபடி நடக்கிறது போல் இருக்கிறாய். ஒளியின் நகரமான காசியில் இவ்வளவு துக்கம் ஏன்? ஐயா, நான் மிகவும் ஏழை. நாள் முழுவதும் பிச்சை கேட்கிறேன். ஆனால் வீடு திரும்பும்போது அடுப்பு குளிர்ந்துதான் இருக்கும். பசிதான் இப்போது என் நிழலாகிவிட்டது. கவனமாக கேள். ஒரு புனித சத்யநாராயண விரதம் உள்ளது. உண்மையான மனதுடன் அந்த பூஜையை செய். அது எல்லா துன்பங்களுக்கும் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். காணிக்கைக்காக என்னிடம் பணமில்லை. ஒரு பிச்சைக்காரன் ராஜாகன் செய்யும் பூஜையை எப்படி செய்வான்? இறைவன் தங்கத்தை பார்க்க மாட்டான், உன் மனதின் உண்மையைத்தான் பார்ப்பான். போ, உனக்கு வழி கண்டிப்பாக கிடைக்கும். அவர் கண் நேரத்தில் மறைந்தார். அது சத்திய நாராயணரே. நாளைக்கு ஒரு விளக்கும் சில மலர்களும் கிடைத்தால் போதும். நான் இந்த பூஜையை செய்வேன். என்னிடம் இருப்பதையெல்லாம் அன்புடன் சமர்ப்பிப்பேன். பிராமணரே, ஒரு நிமிடம். இதோ இந்த பொற்காசுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ இந்த மாம்பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கிறது எனக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது. ஒரே நாளில் இவ்வளவு அருள்! நாராயணா, உங்கள் கருணை என் பிரார்த்தனைக்கும் முன்னால் வந்து சேர்க்கிறது. இப்போது பூஜைக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இறைவா, இந்த பழங்களையும் இந்த விளக்கையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இனிமேல் நான் உண்மையோடு வாழ்வேன் என்று உறுதி செய்கிறேன். இந்த வழியை காட்டியதற்கு நன்றி. தண்ணீர் கொஞ்சம் தர முடியுமா? உள்ளே நல்ல உள்ளம் கொண்டவர் யாராவது இருந்தால். இந்த மரக்கட்டைகள் மிகவும் கனமாக இருக்கிறது. இன்று வெயிலும் மிகவும் கடுமையாக இருக்கிறது. ஆஹா, நன்றி ஐயா. இப்போது உங்களுக்கு பெரிய மாளிகை இருக்கிறது. ஆனால் உங்கள் இதயம் ஒரு சந்நியாசியின் இதயம் போல இருக்கிறது. இந்த அமைதியை எப்படி பெற்றீர்கள்? இந்த மாளிகை எனக்கு அமைதியை தரவில்லை நண்பா. சத்தியநாராயண பூஜைதான் எனக்கு அந்த அமைதியை தந்தது. ஒரு காலத்தில் நானும் உன்னைப் போல ஒரு பிச்சைக்காரன்தான். உண்மையின் இறைவனை நம்பி பிரார்த்தித்தபோதுதான் என் வாழ்க்கை மாறியது. ஒரு பிச்சைக்காரனின் வாழ்க்கையை இறைவன் மாற்ற முடிந்தால், என்னைப் போன்ற ஏழை மரவெட்டிக்காரனும் நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது. ஐயா, நான் இப்போது சென்று உண்மையின் இறைவனுக்காக பூஜை செய்ய தயாராகிறேன். நான் பார்த்த மிகச் சிறந்த சந்தன மரம் இதுதான். இதோ இந்த பொற்காசுகளை எடுத்துக்கொள். இது உன் உழைப்புக்கான உரிய பலன். இந்த பிராமணர் சொன்னது உண்மைதான். நான் நம்ப முடிவு செய்த அந்த நிமிஷத்திலேயே என் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது. ஓம் ஜெய் சத்யநாராயண். ஜெய் சத்யநாராயண். ஜெய். ஓம் ஜெய். இவ்வாறு அந்த மரவெட்டிக்காரனும் அந்த பிராமணரும் வளமும் இறுதியில் மோட்சமும் பெற்றனர். ஏனெனில் உண்மையின் இறைவன் எல்லோருக்குமானவர். ஏழையோ பணக்காரரோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ என்ற வேறுபாடு இல்லை. இதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையோடு வாழ்ந்தால் நீங்களும் நிச்சயம் விடுதலையை அடைவீர்கள்.